திருச்சியில் நடைபெற்று வரும் திமுக மாநில மாநாட்டில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் ஆற்றிய உரையினை இப்போது பார்க்கலாம். அன்பார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் 10வது மாநில மாநாட்டினுடைய தலைவர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களே, மாநாட்டினுடைய திறப்பாளர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, தலைமை கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் ஆர்காட்டார் அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, சகோதரர் துரைசாமி அவர்களே, சகோதரி சர்க்குண பாண்டியன் அவர்களே, மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் திருச்சி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பிற்கிணைய கே.என். நேரு அவர்களே, மாநாட்டு குழுவினுடைய செயலாளர்கள் பெரியண்ணன் அரசு அவர்களே, சிவசங்கர் அவர்களே, நன்னியூர் ராஜேந்திரன் அவர்களே, துரைசாமி அவர்களே, மாநாட்டு குழுவினுடைய பல்வேறு நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் இளைஞரணியின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தின் துணை அமைப்புக்கெல்லாம் தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, இலக்கிய அணி, விவசாய அணி, வழக்கறிஞர் அணி போன்ற பல்வேறு அமைப்புகளை கட்டி காத்து வருகிற கழக காவலர்களே, வெறும் விருப்பம் உள்ளவராம் பதவியில் சில பேர், அவர் வேண்டாம் நெருப்பின் பொறிகளே, நீங்கள் தான் தேவை. கட்டிய நாய்கள் அல்ல நாம் எட்டிய மட்டும் பாய்வதற்கு, தட்டிய மாத்திரத்தில் தருக்கர்கள் உருள வேண்டும் என்ற உணர்வோடு இயக்கத்திற்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய ஈடு இணையற்ற இளைஞரணியின் என்னரும் இனிய நண்பர்களே, வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கள் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவனை மற்றுடனால் பலராய் காண்பார், கள்ளத்தால் நெருங்கனாக என வையம் கலங்கம் கண்டு துள்ளும் நாள் என்னால், உள்ளம் சொக்கும் நாள் என்னால் என்கிற அந்த உணர்வோடு திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திருச்சி என்றாலே திருப்பு முனைதான். உணர்ச்சியும் எழுச்சியும் பொங்கிடக்கூடிய வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து முரசொலியில ஒரு 7 கடிதங்களை எழுதி, திருச்சி மாநாடு என்றால் அது திருப்புமுனை மாநாடுதான், பயணம் புறப்படு, பத்திரமாக வந்திடு, உன் வரவுக்காக என் விழிகள் காத்திருக்கும், 10 லட்சம் பேர் திருச்சி மாநாட்டிலே திரண்டிடுவீர் என்பதில் ஐயமில்லை.
குடும்பத்தினரோடும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் வந்திடு என்று அழைப்பு விடுத்தார். பாரினில் பார்த்ததுண்டா இதுபோல் இன்னொரு மாநாடு? வெற்றி மாநாடாக மாற்றி காட்டிடுவோம். எழுச்சி எழுச்சி எழுச்சி, அதுதான் இது திருச்சி என்ற நிலையில் தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பு என்று தொடங்கக்கூடிய கடிதத்தில் நமக்கெல்லாம் அழைப்பு விடுத்து அவருடைய அழைப்பை ஏற்று திரண்டிருக்கக்கூடிய மாநாடுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10வது மாநில மாநாடு. தம்பி வா, தலைமையேற்கவா, உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்போம் வா என்று 1956ஆம் ஆண்டு மே திங்களில் இதே திருச்சியிலே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கு நாவலர் அவர்களை தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று அண்ணா ஆணையிட்டாரே. ஆக அன்றைக்கே திருப்புமுனையை உருவாக்கி தந்த மாவட்டம் தான் இந்த திருச்சி மாவட்டம். அந்த 2வது மாநில மாநாட்டில் 1957ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி கணையை தொடர்ந்து நம்முடைய பேரறிஞர் பெருந்தகைஞர் அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே குழுவிருந்த மக்களிடத்தில் வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பில் பெரும்பான்மையானவர்கள் தேர்தல் களத்திலே போட்டியிடலாம் என்று தங்களுடைய கருத்தை தெரிவித்த காரணத்தால் 57 நடைபெற்ற தேர்தல் களத்திலே நிற்கிறோம். அதிலே வென்றோம். 15 இடங்களில் வெற்றி பெற்று முதலாக சட்டமன்றத்திற்குள் நுழைகிறோம். ஆக கழகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஊர்தான் இந்த திருச்சி. 1938 முதலில் மொழிப்போர். அந்த மொழிப்போரில் நடைபெறுகிற நேரத்தில் இந்திய எதிர்ப்பு பிரச்சார படை ஒன்றை பட்டுக்கோட்டை அஞ்சானெஞ்சன் அழகிரிசாமி அவர்கள் தலைமையில பயணம் நடத்தி மொழிப்போர் வரலாற்றில திருப்புமுனையை ஏற்படுத்தி தந்த பகுதிதான் இந்த திருச்சியாகும். 1952 புகவண்டி ரயில் நிலையங்களில் இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கக்கூடிய போராட்டத்தை திராவிடர் கழகம் அறிவிக்கிறது. அப்படி அறிவித்த அந்த போராட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் கோவையில ரயில் நிலையத்தில் பங்கேற்று இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கிறார். அதேபோல் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இதே திருச்சியில புகைவண்டி ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழித்து திராவிட இயக்கத்தில் திருப்புமுனையை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய பகுதிதான் இந்த திருச்சியாகும். இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாற்றில் முதலில் ரயில் நிலையம் அருகில 1964ஆம் ஆண்டு சின்னசாமி என்கிற ஒரு இளைஞன் தீக்குளித்து மாண்டான். ஆக மொழிக்காக இனத்துக்காக தீக்குளித்து உயிர் நீத்த வரலாறு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது என்று சொன்னால் அதுவும் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி தந்திருக்கிறது இந்த திருச்சியாகும். கழக கொடியேற்று நிகழ்ச்சி என்ற வரலாற்றில் இந்த திருச்சிக்கு ஒரு சிறப்புண்டு. அது என்னவென்று கேட்டால் பேரறிஞர் பெருந்தகைஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை திருச்சி நகரில கழகம் உயிரோடு இருக்கிறதா, அதை இங்க இருக்கக்கூடியவர்கள் எனக்கு நிரூபிக்க வேண்டும் என்று அண்ணா ஒரு கருத்தினை எடுத்துச் சொன்ன நேரத்தில் அப்பொழுது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இதே திருச்சி நகரத்திலே முதலில் 50 இடங்களில் கழகத்தின் நிறுவன கொடியை உயர்த்தி வைத்து அன்றைக்கே திருப்புமுனையை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஊர்தான் இந்த திருச்சி என்பதை
நான் நினைவுபடுத்துகிறேன். தேங்கி கிடந்த கைத்தறி ஆடைகளை நம்முடைய கழக முன்னணியினர் விற்று அவர்கள் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அண்ணா அவர்கள் ஆணையிட, ஆணையை வழங்கிய அண்ணா அவர்களே இதே திருச்சி நகர வீதிகளில் கைத்தறி துணைகளை எல்லாம் தலையிலே தோளிலே சுமந்து கொண்டு அவரே வீதி வீதியாக சென்று விற்றிருக்கிறார் என்று சொன்னால் நெசவாளர்களுடைய வாழ்வில திருப்பு முனையை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஊர்தான் இந்த திருச்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். 1953ஆம் ஆண்டு மும்முனை போராட்டம், அதிலே ஒரு போராட்டம் தான் கள்ளக்குடி போராட்டம். அந்த கள்ளக்குடி போராட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஈடுபட்டார் என்று சொன்னால் தலைவர் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பொது வாழ்வில் ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தி தந்த ஊர்தான் இந்த திருச்சி ஆகும். அதே ஊர் 1957 முதலில் தேர்தல் களத்தில் ஈடுபடுகிறோம். அப்படி ஈடுபடுகிற போது அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து, நீ திருச்சி மாவட்டத்திற்கு செல், அங்கிருக்கக்கூடிய குளித்துறை தொகுதியில வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று உத்தரவிட்ட போது அதை ஏற்று குளித்தலைக்கு வந்தார், தேர்தலில் நின்றார், வென்றார். வென்ற தலைவர் கலைஞர் அவர்கள் இதனால் வரையில் தோற்ற வரலாற்றை உருவாக்கிடவில்லை. ஆக 57 ஆண்டு கால நீண்ட நெடிய சட்டமன்ற சரித்திரத்திற்கு முன்னுரை தந்து திருப்புமுனையை உருவாக்கிய மாவட்டம் தான் இந்த திருச்சி மாவட்டம் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு வரலாற்று சிறப்புக்குரிய எண்ணற்ற உரைகளை சட்டமன்றத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றியிருந்தாலும், ஆனால் சட்டமன்ற வரலாற்றில் முதல் கன்னி பேச்சு தலைவருடைய உரை எதை ஒட்டி அமைந்திருந்தது தெரியுமா? நங்கவரம் போராட்டத்தை பற்றித்தான் அமைந்திருந்தது. அதுவும் இந்த திருச்சிக்கு பெருமை என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், என்று திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி, இந்த 50 முழக்கங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் பிரகடனப்படுத்தினார் என்று சொன்னால், இதே திருச்சியில் 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் நமக்காக பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அந்த 50 முழக்கத்தை உருவாக்கி திருப்புமுனையை தந்த மாவட்டம் தான் இந்த திருச்சி மாவட்டம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.